ஹலோ எவ்ரிவான். தினம் ஒரு நோயில் இன்னைக்கு டே 11. இதில் நம்ம பார்க்க போகிற டிசார்டர் அல்சீமர் டிசீஸ். இந்த அல்சீமர் டிசீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பார்க்கின்சன் டிசீஸோட கிட்டத்தட்ட ஒத்து போகும். ஏன்னா ரெண்டுமே நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர். ஆனால் ரெண்டுத்திலையுமே டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பார்க்கின்சன் டிசீஸில் பார்த்தீங்கன்னா மோட்டார் காம்ப்ளிகேஷன் இருக்கும். இந்த அல்சீமரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரி காம்ப்ளிகேஷன், அதாவது டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மளோட நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்சீமர் டிசீஸ் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அழிய ஆரம்பிக்கும். இதுக்கான காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த மேஜர் காசஸ் பில்டப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், பர்டிகுலர்லி அமைலாய்டு பிளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய தேவையில்லாத ப்ரோட்டீன்ஸ் பிளேக்காக மாறி நம்மளோட பிரெயினில் அடைக்கிறதுனால பிரெயின் செல்கள் டீஜெனரேஷன் ஆகும். ஸோ இதுவும் பார்க்கின்சன்ஸ் மாதிரியே ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர். ஏஎன்எஸ்ல வரக்கூடிய கோலினர்ஜிக் நியூரான்ஸும் இதில் பற்றாக்குறையாகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அல்சீமர் டிசீஸில் கோலினர்ஜிக் ரெஸ்பான்சஸும் கொஞ்சமாக கம்மியாகும். அண்ட் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ஒரு கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா டிமென்ஷியா, நினைவாற்றல் போகும். அப்புறம் அவங்களோட காக்னிட்டிவ் அபிலிட்டி, திங்கிங், வேற ப்ராசஸிங். இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீடு இங்கேருந்து ஒரு 7-8 சந்து திரும்பி போகணுன்னாலும் நமக்கு ஞாபகம் இருக்குது. இன்கேஸ் அல்சீமர் வந்ததுக்கப்புறம் உங்களால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இது ஒரு டைப் ஆஃப் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனில் மேஜராக ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ இதுதான் அல்சீமர் டிசீஸ். இதே மாதிரி டே 12ல் டுமாரோ மீட் பண்ணுறேன். பாய்.